அன்பார்ந்த நம்முடைய சரிங்க சரிங்க நன்றிங்க. அன்பார்ந்த நம்முடைய தாமரை சொந்தங்களே, இந்த அற்புதமான நீலகிரி மாவட்டத்திற்கு நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த எழுச்சி யாத்திரை தமிழகத்தினுடைய அரசியல்ல ஒரு பெரிய திருப்பு முனைக்கு வித்தாரமிட்டு நம்முடைய நீலகிரி பகுதியில் 46வது இடமா இங்க வந்திருக்கிறாங்க. அதாவது அவரும் கூட ஓய்வில்லாம தொடர்ச்சியாக நேற்று திண்டுக்கல்ல, இன்னைக்கு நம்ம ஊட்டி மக்களோடு, நாளை பொள்ளாச்சி பகுதியில் தொடர்ச்சியாக இந்த யாத்திரை தமிழக மக்களை ஒருங்கிணைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் சந்தித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை தொண்டர்களை சந்தித்துக் கொண்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு பக்கம் அவருடைய யாத்திரையும் நடந்து கொண்டு வருகிறது. இரண்டு யாத்திரையும் கூட சங்கமிக்கும் பொழுது தமிழகத்தில் 2026 உறுதியாக ஆட்சி மாற்றம் நடந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர்வதற்கான எல்லா வேலையும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய எழுச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லோரும் ஒரே கருத்துல நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கண்டிப்பாக வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்தில் மக்கள் எல்லோரும் வந்துவிட்டார். நம்முடைய மாநில தலைவரோடு நம்முடைய ஆற்றல் மிகுந்த மரியாதைக்குரிய நீலகிரி மக்களுக்காக, ஊட்டி மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடி ஐயாவுடைய கேபினெட்டில் இருக்கக்கூடிய உதகமண்டலத்தினுடைய குரலாக இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இருக்கின்றார். நேற்று தான் ஊட்டிக்கு ஒரு பெரிய பெருமை. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க இடத்துல குழந்தைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து விளையாட்டு போட்டிகள் நடத்தி கொண்டு வந்தார். அதில் நேற்று பிரதமர் அவர்கள் நேரடியாக பேசும் பொழுது ஊட்டி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து, நீலகிரி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து ஒரு வீராங்கனையோடு நேற்று நேரடியாக உரையாடியதை இந்தியா முழுவதும் நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட பெருமையெல்லாம் நீலகிரிக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆற்றல் மிகுந்த மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இங்க இருக்கிறாங்க. கப்பச்சி அண்ணன் வினோத் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. அண்ணன் அர்ஜுன் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய அருமை நண்பர் அண்ணன் பொன் ஜெயசீலன் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் சஜீவன் அவர்கள் இருக்கிறாங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் மோடி இருக்கின்றார்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள், மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தர்மன் அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள், மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரும்பு கரமாக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நீங்கள் என்னை மன்னிக்கணும். ஒரு மாநில தலைவர் அவர்கள் பேச ஆரம்பித்து நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு நம்முடைய கட்சியில் நாம் யாரும் வருவதற்கு இல்லை. ஆனா மாநில தலைவர் சார்பாக கோயம்புத்தூர்ல இன்னொரு நிகழ்ச்சியை அங்கே முடித்துவிட்டு அங்கே இருந்து இங்கே வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அண்ணன் SP வேலுமணி அவர்களோடு கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அதை முடித்துவிட்டு நேரடியாக மாநில தலைவருடைய அனுமதியை பெற்று இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோடு நீலகிரி வந்து உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நாம் எல்லோரும் கூட எவ்வளவு எழுச்சியாக நாம் இங்கே சேர்ந்திருக்கின்றோம். எவ்வளவு எழுச்சியாக தமிழக மக்கள் எல்லோரும் ஒரு பக்கம் குழுமிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரே காரணம், ஒரே அடிப்படை காரணம், நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்தில் இருக்கிறார். எல்லோருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஆட்சி. இந்த ஆட்சியினால யாருக்கும் ஒரு பைசா லாபமோ பிரயோஜனமோ இல்லை. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேங்க. நாங்கள் அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கோம் சொன்னதுக்கு காரணமான ஒரு அமைச்சர் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள், ஐயா முருகன் அவர்கள். காரணமான ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி. இங்கே வந்திருப்பதும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது மோடி ஐயா கொடுத்தது. எந்த சம்பந்தமே இல்லாம மருத்துவக் கல்லூரி கட்டி முடித்த பின்பு போஸ்டர் மட்டும் அடித்து இது நாங்கள் செய்த வேலையாக ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, இதையெல்லாம் நம்முடைய மாநில தலைவர், உங்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவருடைய யாத்திரையில இதை நாகப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 2021 சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாம
2026 தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழுவை போட்டு அந்த குழுவுக்கும் தன்னோட சொந்த தங்கச்சி கனிமொழி அவர்களை தலைவரா போட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசவே வேண்டாம். நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல போற இடத்துல எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு மோசமா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் காலையிலிருந்து சமூக வலைதளத்தில் சண்டை போடுறாங்க. கனிமொழி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்தியாவில் அதிமுக கடன் வாங்கினாங்க அவங்க ஆட்சியில, அதையெல்லாம் நாங்க சரி பண்ணிட்டோம், மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியே சென்ற பொழுது 4.5 லட்சம் கோடி கடன். இன்னைக்கு 4.5 லட்சம் கோடி கடன் அதிமுக ஆட்சியிலிருந்து போகும் பொழுது. சுதந்திரத்திற்கு பிறகு அத்தனை ஆட்சிகள், அதிமுக ஆட்சி முடிஞ்சு 4.5 லட்சம் கோடி. வெறும் 4 ஆண்டுகள்ல 4.5 லட்சம் கோடி கடனாக இருந்த தமிழகம் இன்னைக்கு 9.25 லட்சம் கோடி கடன். 4 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்க. 5 லட்சம் கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கடன் வாங்கினாங்கன்னு போய் சொல்லும் பொழுது, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்கின்ற தலைவர் அவரு இல்ல இந்தியாலேயே கடன்கார மாநிலம் தமிழ்நாடு தான், இந்தியாலேயே அதிக கடன் கடந்த 5 ஆண்டுகள் வாங்கினது நீங்க நன்றா யோசிக்கணும். கடன்கார மாநிலமாக, குடிகார மாநிலமாக, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத மாநிலமாக 4 ஆண்டுகள் தமிழகத்தை மாற்றிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது பழி போடுவது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது பழி போடுவதை மட்டுமே முழு நேர தொழிலாக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால் அன்பு சொந்தங்களே, ஞாபகம் வச்சுக்கணும், அடுத்த 5 ஆண்டு முக்கியமான ஆண்டு. தமிழகத்தில் இந்தியாவில் 60% மக்கள் இளைஞர்களா பெண்களா 45 வயசு கீழே இருக்காங்க. அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். 60% பேர் 45 வயசுக்கு இருக்கிறாங்க. உங்க குடும்பத்தில் குழந்தைங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை ஏற்பட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. இதை டபுள் இன்ஜின் அரசாக மேலே மோடி ஐயா அவர்களும், தமிழகத்தில் 2026 அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சி இங்கே அமரும் பொழுது மக்களுக்கான வேலை வாய்ப்பை முதலிதாக நாம் செஞ்சு கொடுப்போங்க ஐயா. மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கொடுக்கணும். லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு கொடுக்கணும். அதனால் இங்க இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள், இந்த கூட்டத்திற்கு பெரும் திரளாக நீங்கள் வந்திருப்பது சந்தோஷம். நீங்க இன்னும் 10 பேர், இன்னும் 50 பேர், இன்னும் 100 பேர்த்துக்கிட்ட சொல்லி எல்லோரையும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அவர்களை நீங்கள் சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடைசியாக, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மைனாரிட்டி ஓட்டு யாரு வாங்குறதுன்னு போட்டி. கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நீ முதல்ல போவியா, கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நான் முதல்ல போவேனான்னு அண்ணன் விஜய் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெரும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறோம். அதை செஞ்சுட்டு நம்மை பார்த்து மதவாத கட்சி என்று சொல்லுகின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்க. மதவாத கட்சி நாங்களா? கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் இஸ்லாமிய நண்பர் விழாவுக்கும் மட்டுமே செல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கட்சியா? மதவாத கட்சியாக முழு வேஷத்தை போட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. டெல்லியில கிறிஸ்துமஸ் பெருவிழாவென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 மணி நேரம் சர்ச்சில் இருந்து, முழுமையாக சர்ச் சர்வீஸ்ல இருந்து கிறிஸ்துமஸ் நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் சொந்தங்களே, நம் மீது எப்படிப்பட்ட அவதூறை அள்ளி வீசினாலும் கூட நாம் ஒருங்கிணைப்பா இருக்கணும், ஒரே அணியாக இருக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வரணும், நம்முடைய தலைவர்கள் முக்கியமான பொறுப்புல உட்காரணும், நம்முடைய எம்எல்ஏக்கள் பாராளுமன்றத்திற்கு போகணும். அப்படி நடக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு, நல்லா யோசிச்சு பார்த்துங்க. வறுமை என்பதை அறவே ஒழிக்க முடியும். மேலே மோடி அவர்கள் இன்னைக்கு ஆந்திரால எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையாக மோடி அவர்களை பயன்படுத்தி ஆந்திரா இன்று வளர்ச்சி பாதையில் இருக்கிறதோ, அதுபோல் நிச்சயமாக தமிழகத்திலும் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது முழுமையாக மோடி அவர்களை பயன்படுத்தி முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்முடைய தலைவர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தை அடுத்த கட்டம் எடுத்து செல்வார். அதனால் எல்லோரும் ஓர் அணியாக ஒருங்கிணைப்பாக இருந்து வெற்றி பாதை இன்னும் 100 நாள். திமுக காரன் சொல்றான் இன்னும் எலெக்ஷனுக்கு 100 நாள் தான் இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாம சொல்றோம் எலெக்ஷனுக்கு 100 நாள் இருக்கு, கூட்டணி வந்துகிட்டே இருக்கிறாங்க, வலிமை அடைஞ்சுகிட்டே இருக்கு, எல்லா கட்சியும் நம்ம பக்கம் வர்றாங்க. தோக்க போறவங்க தான்
ஐயா, தோக்க போறவங்க தான் 100 நாளா பார்த்து பயப்படுவாங்க, ஜெயிக்கிறவங்க 100 நாளா பார்த்து பயப்பட மாட்டாங்க. நம்ம ஜெயிக்கிற கூட்டணி, மக்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி, 100 நாட்கள்ல கூட்டணி இன்னும் வலிமையாக, இன்னும் திறம்பட, இன்னும் ஆழமாக இப்பவே நம்ம ஜெயிச்சிட்டோங்க ஐயா. இருந்தும் கூட்டணி எதற்குனா ஒரே அணியில எல்லோரும் ஒரு பக்கம் நம்ம இருக்கணும். மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் 100 நாள்ல நடக்கும். நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மிக கடுமையான சுற்றுப்பயணம் ஒரு மாவட்டமாக போயிட்டே இருக்கிறாங்க. அந்த உழைப்பு யாருக்காக? நமக்காக. ஏன் எவ்வளவு தூரம் சுத்துறாங்க? நமக்காக, நம்முடைய கட்சிக்காக, நம்முடைய தொண்டர்களுக்காக. ஆனால் நாம் ஒரு தொண்டனாக, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவனாக, மாநில தலைவரோடு கரம் கோர்த்து அவருடைய உழைப்புக்கு நாம் உழைப்பை கொடுக்கும் பொழுது அவருடைய உழைப்புக்கான ஊதியமும் பயனும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும். எல்லோரும் சேர்ந்து அதை செய்வோம் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு கலந்த தலைவர்களுக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், தொண்டர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்களுக்கு, இதை மிக திறப்பையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவரிலிருந்து, அணி பிரிவினுடைய தலைவர்கள் இருந்து, பொறுப்பாளர்கள் இருந்து, மண்டல் தலைவர்கள் இருந்து, கிளை தலைவர்கள் இருந்து, முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய படுகையின பெருமக்கள் பெருமளவில் வந்திருக்கிறாங்க. பார்க்கும் பொழுதே இங்க தெரிகிறது உங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். மிக நல்ல செய்தியும் கூட அண்ணன் முருகன் அவர்கள் மிக நிச்சயமாக விரைவில் உங்களுக்கு கொண்டு வருவாங்க. நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது, அதுவும் உங்களுக்கு தெரியும். எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அன்பார்ந்த நம்முடைய அன்பார்ந்த நம்முடைய தாமரை சொந்தங்களே, இந்த அற்புதமான நீலகிரி மாவட்டத்திற்கு நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த எழுச்சி யாத்திரை தமிழகத்தினுடைய அரசியல்ல ஒரு பெரிய திருப்பு முனைக்கு வித்தாரமிட்டு நம்முடைய நீலகிரி பகுதியில் 46வது இடமா இங்க வந்திருக்கிறாங்க. அதாவது அவரும் கூட ஓய்வில்லாம தொடர்ச்சியாக நேற்று திண்டுக்கல்ல, இன்னைக்கு நம்ம ஊட்டி மக்களோடு, நாளை பொள்ளாச்சி பகுதியில் தொடர்ச்சியாக இந்த யாத்திரை தமிழக மக்களை ஒருங்கிணைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் சந்தித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை, தொண்டர்களை சந்தித்துக் கொண்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு பக்கம் அவருடைய யாத்திரையும் நடந்து கொண்டு வருகிறது. 2 யாத்திரையும் கூட சங்கமிக்கும் பொழுது தமிழகத்தில் 2026 உறுதியாக ஆட்சி மாற்றம் நடந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர்வதற்கான எல்லா வேலையும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய எழுச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லோரும் ஒரே கருத்துல நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கண்டிப்பாக வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்தில் மக்கள் எல்லோரும் வந்துவிட்டார். நம்முடைய மாநில தலைவரோடு நம்முடைய ஆற்றல் மிகுந்த மரியாதைக்குரிய நீலகிரி மக்களுக்காக, ஊட்டி மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடி ஐயாவுடைய கேபினெட்டில் இருக்கக்கூடிய உதகமண்டலத்தினுடைய குரலாக இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இருக்கின்றார்கள். நேற்று தான் ஊட்டிக்கு ஒரு பெரிய பெருமை. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க இடத்துல குழந்தைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து விளையாட்டு போட்டிகள் நடத்தி கொண்டு வந்தார். அதில் நேற்று பிரதமர் அவர்கள் நேரடியாக பேசும் பொழுது ஊட்டி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து, நீலகிரி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து ஒரு வீராங்கனையோடு நேற்று நேரடியாக உரையாடியதை இந்தியா முழுவதும் நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட பெருமையெல்லாம் நீலகிரிக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆற்றல் மிகுந்த மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இங்க இருக்கிறாங்க. கப்பச்சி அண்ணன் வினோத் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. அண்ணன் அர்ஜுன் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய அருமை நண்பர் அண்ணன் பொன் ஜெயசீலன் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் சஜீவன் அவர்கள் இருக்கிறாங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் மோடி இருக்கின்றார்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள், மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தர்மன் அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள், மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய
பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரும்பு கரமாக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நீங்கள் என்னை மன்னிக்கணும். ஒரு மாநில தலைவர் அவர்கள் பேச ஆரம்பித்து நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு நம்முடைய கட்சியில் நாம் யாரும் வருவதற்கில்லை. ஆனா மாநில தலைவர் சார்பாக கோயம்புத்தூர்ல இன்னொரு நிகழ்ச்சியை அங்கே முடித்துவிட்டு அங்கே இருந்து இங்கே வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அண்ணன் SP வேலுமணி அவர்களோடு கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அதை முடித்துவிட்டு நேரடியாக மாநில தலைவருடைய அனுமதியை பெற்று இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோடு நீலகிரி வந்து உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நாம் எல்லோரும் கூட எவ்வளவு எழுச்சியாக நாம் இங்கே சேர்ந்திருக்கின்றோம். எவ்வளவு எழுச்சியாக தமிழக மக்கள் எல்லோரும் ஒரு பக்கம் குழுமிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரே காரணம், ஒரே அடிப்படை காரணம், நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்தில் இருக்கிறார். எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஆட்சி. இந்த ஆட்சியினால யாருக்கும் ஒரு பைசா லாபமோ பிரயோஜனமோ இல்ல. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேங்க. நாங்கள் அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கோம் சொன்னதுக்கு காரணமான ஒரு அமைச்சர் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள், ஐயா முருகன் அவர்கள். காரணமான ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி. இங்கே வந்திருப்பதும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது மோடி ஐயா கொடுத்தது. எந்த சம்பந்தமே இல்லாம மருத்துவக் கல்லூரி கட்டி முடித்த பின்பு போஸ்டர் மட்டும் அடித்து இது நாங்கள் செய்த வேலையாக ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, இதையெல்லாம் நம்முடைய மாநில தலைவர் உங்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவருடைய யாத்திரையில இதை நாகப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 2021 சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாம 2026 தேர்தல் வாக்குறுதிக்காக ஒரு குழுவை போட்டு அந்த குழுவுக்கும் தன்னுடைய சொந்த தங்கச்சி கனிமொழி அவர்களை தலைவராக போட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசவே வேண்டாம். நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் போற இடத்துல எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு மோசமா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் காலையிலிருந்து சமூக வலைதளத்தில் சண்டை போடுறாங்க. கனிமொழி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்தியாவில் அதிமுக கடன் வாங்கினாங்க அவங்க ஆட்சியில, அதையெல்லாம் நாங்க சரி பண்ணிட்டோம், மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியே சென்ற பொழுது 4.5 லட்சம் கோடி கடன். இன்னைக்கு 4.5 லட்சம் கோடி கடன் அதிமுக ஆட்சியிலிருந்து போகும் பொழுது. சுதந்திரத்திற்கு பிறகு அத்தனை ஆட்சிகள், அதிமுக ஆட்சி முடிஞ்சு 4.5 லட்சம் கோடி. வெறும் 4 ஆண்டுகள்ல 4.5 லட்சம் கோடி கடனாக இருந்த தமிழகம் இன்னைக்கு 9.25 லட்சம் கோடி கடன். 4 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்க. 5 லட்சம் கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கடன் வாங்கினாங்கன்னு பொய் சொல்லும் பொழுது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்கின்ற தலைவர் அவரு இல்ல இந்தியாலேயே கடன்கார மாநிலம் தமிழ்நாடு தான், இந்தியாலேயே அதிக கடன் கடந்த 5 ஆண்டுகளை வாங்கினது நீங்க நன்றா யோசிக்கணும். கடன்கார மாநிலமாக, குடிகார மாநிலமாக, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத மாநிலமாக 4 ஆண்டுகள் தமிழகத்தை மாற்றிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது பழி போடுவது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது பழி போடுவதை மட்டுமே முழு நேர தொழிலாக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதனால் அன்பு சொந்தங்களே, ஞாபகம் வச்சுக்கணும், அடுத்த 5 ஆண்டு முக்கியமான ஆண்டு. தமிழகத்தில் இந்தியாவில் 60% மக்கள் இளைஞர்களா பெண்களா 45 வயசு கீழே இருக்காங்க. அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். 60% பேர் 45 வயசுக்கு இருக்கிறாங்க. உங்க குடும்பத்தில் குழந்தைங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை ஏற்பட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. இதை டபுள் இன்ஜின் அரசாக மேலே மோடி ஐயா அவர்களும் தமிழகத்தில் 2026 அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சி இங்கே அமரும் பொழுது மக்களுக்கான வேலை வாய்ப்பை முதல் இதாக நாம் செஞ்சு கொடுப்போங்க ஐயா. மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கொடுக்கணும். லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு கொடுக்கணும். அதனால் இங்க இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள், இந்த கூட்டத்திற்கு பெரும் திரளாக நீங்கள் வந்திருப்பது சந்தோஷம். நீங்க இன்னும் 10 பேர், இன்னும் 50 பேர், இன்னும் 100 பேர்த்துக்கிட்ட சொல்லி எல்லோரையும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அவர்களை நீங்கள் சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடைசியாக, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மைனாரிட்டி ஓட்டு யாரு வாங்குறதுன்னு போட்டி. கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நீ முதல்ல போவியா, கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நான் முதல்ல போவேனான்னு
அண்ணன் விஜய் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெரும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறோம். அதை செஞ்சுட்டு நம்மை பார்த்து மதவாத கட்சி என்று சொல்லுகின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்க. மதவாத கட்சி நாங்களா? கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் இஸ்லாமிய நண்பர் விழாவுக்கும் மட்டுமே செல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கட்சியா? மதவாத கட்சியாக முழு வேஷத்தை போட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. டெல்லியில கிறிஸ்துமஸ் பெருவிழாவென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 மணி நேரம் சர்ச்சில் இருந்து முழுமையாக சர்ச் சர்வீஸ்ல இருந்து கிறிஸ்துமஸ் நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் சொந்தங்களே, நம் மீது எப்படிப்பட்ட அவதூறை அள்ளி வீசினாலும் கூட நாம் ஒருங்கிணைப்பா இருக்கணும், ஒரே அணியாக இருக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வரணும், நம்முடைய தலைவர்கள் முக்கியமான பொறுப்புல உட்காரணும், நம்முடைய எம்எல்ஏக்கள் பாராளுமன்றத்திற்கு போகணும். அப்படி நடக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு. நல்லா யோசிச்சு பார்த்துங்க. வறுமை என்பதை அறவே ஒழிக்க முடியும். மேலே மோடி அவர்கள் இன்னைக்கு ஆந்திரால எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையாக மோடி அவர்களை பயன்படுத்தி ஆந்திரா இன்று வளர்ச்சி பாதையில் இருக்கிறதோ, அதுபோல் நிச்சயமாக தமிழகத்திலும் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது முழுமையாக மோடி அவர்களை பயன்படுத்தி முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்முடைய தலைவர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தை அடுத்த கட்டம் எடுத்து செல்வார். அதனால் எல்லோரும் ஓர் அணியாக ஒருங்கிணைப்பாக இருந்து வெற்றி பாதை இன்னும் 100 நாள். திமுக காரன் சொல்றான் இன்னும் எலெக்ஷனுக்கு 100 நாள் தான் இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாம சொல்றோம் எலெக்ஷனுக்கு 100 நாள் இருக்கு. கூட்டணி வந்துகிட்டே இருக்கிறாங்க, வலிமை அடைஞ்சுகிட்டே இருக்கு, எல்லா கட்சியும் நம்ம பக்கம் வர்றாங்க. தோக்க போறவங்க தான் 100 நாளை பார்த்து பயப்படுவாங்க. ஜெயிக்கிறவங்க 100 நாளை பார்த்து பயப்பட மாட்டாங்க. நம்ம ஜெயிக்கிற கூட்டணி, மக்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி, 100 நாட்கள்ல கூட்டணி இன்னும் வலிமையாக, இன்னும் திறம்பட, இன்னும் ஆழமாக இப்பவே நம்ம ஜெயிச்சிட்டோங்க ஐயா. இருந்தும் கூட்டணி எதற்குனா ஒரே அணியில எல்லோரும் ஒரு பக்கம் நம்ம இருக்கணும். மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் 100 நாள்ல நடக்கும். நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மிக கடுமையான சுற்றுப்பயணம் ஒரு மாவட்டமாக போயிட்டே இருக்கிறாங்க. அந்த உழைப்பு யாருக்காக? நமக்காக. ஏன் எவ்வளவு தூரம் சுத்துறாங்க? நமக்காக, நம்முடைய கட்சிக்காக, நம்முடைய தொண்டர்களுக்காக. ஆனால் நாம் ஒரு தொண்டனாக, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவனாக, மாநில தலைவரோடு கரம் கோர்த்து அவருடைய உழைப்புக்கு நாம் உழைப்பை கொடுக்கும் பொழுது அவருடைய உழைப்புக்கான ஊதியமும் பயனும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும். எல்லோரும் சேர்ந்து அதை செய்வோம் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு கலந்த தலைவர்களுக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், தொண்டர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்களுக்கு, இதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவரிலிருந்து, அணி பிரிவினுடைய தலைவர்கள் இருந்து, பொறுப்பாளர்கள் இருந்து, மண்டல் தலைவர்கள் இருந்து, கிளை தலைவர்கள் இருந்து, முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய படுகையின பெருமக்கள் பெருமளவில் வந்திருக்கிறாங்க. பார்க்கும் பொழுதே இங்க தெரிகிறது உங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். மிக நல்ல செய்தியும் கூட அண்ணன் முருகன் அவர்கள் மிக நிச்சயமாக விரைவில் உங்களுக்கு கொண்டு வருவாங்க. நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது, அதுவும் உங்களுக்கு தெரியும். எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.